வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்னு பெரியவங்க பாடியிருக்காங்கங்க. அப்படி அந்த வேலவனோட வேல்மாறலோட பெருமையை நம்ம கோவை கமலாமா அழகா பேசியிருக்காங்க. அதை கேட்டு ரசிப்போம் வாங்க. சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், பக்தர்கள், பக்த கோடிகள் அனைவருக்கும் கோவை கமலாவின் பணிவான வணக்கம். வேல்மாறல்ங்கிற போதே நம்ம வாழ்க்கையே சந்தோஷமா மாற்றக்கூடியதுதான் வேல்மாறல். அதான் வேல்மாறல்னு சொல்லியிருக்கு. வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நம்ம வேல்மாறல். இந்த வேல்மாறலை தினமும் பாராயணம் பண்ணி அதில் கிடைக்கிற ஒரு இன்பம், சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம் அது வேணும் இது வேணுங்கிறதுக்காகவே இல்லை, மனசுக்கு அமைதியும் சந்தோஷமும் வேணும்னா நம்ம இந்த வேல்மாறலை எப்போதும் சொல்லணும். அந்த வேல்மாறலை சொல்லிட்டு ஜலத்தில் வீதியை கரைச்சி வீடெல்லாம் தெளிச்சுட்டா எப்பேற்பட்ட ஒரு தீய சக்தியும் எப்பேற்பட்ட ஒரு தடங்களும் நீங்கிடும்னு இந்த வேல்மாறலில் சொல்கிறா. அதனால் எப்போதும் இந்த வேல்மாறலை படிக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வேல்மாறல் வேல்மாறல் எங்கே போனாலும் இப்போது வேல்மாறல். நம்ம கந்தசெட்டி கவச்சம் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம வேல்மாறலும். வேல்மாறல் படிக்கும்போதுக்கு அதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வணங்கிட்டு தான் வேல்மாறல் படிக்கணும்னு நீதி. நெஞ்ச கணக்கல் நெகிழ்ந்துருக, நெஞ்ச கணக்கல் நெகிழ்ந்துருக, நெஞ்ச கணக்கல் நெகிழ்ந்துருக, தஞ்சத்தருள் சண்முகனுக்கு எல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர யானை பதம் பணிவாம், பஞ்சக்கர யானை பஞ்சக்கர யானை பஞ்சக்கர யானை பஞ்சக்கர யானை பதம் பணிவாம், பதம் பணிவாம், பதம் பணிவாம், பதம் பணிவாம். எதுக்கெடுத்தாலும் நம்ம பிள்ளையாரப்பனை மகாபிரபு மகாபிரபுன்னு அவனுக்கு பேர். பிள்ளையாரப்பனை சொல்லிட்டு தான் எதையுமே சொல்லணும். அதே மாதிரி இந்த நம்ம வேல்மாறல் இருக்க அதுக்கு முன்னாடி எப்பவும் பிள்ளையாரை சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சுட்டா எல்லாமே விக்னம் இல்லாமல் நடக்கும்னு சாஸ்திர ரீதியாகவும் சம்பிரதாயத்திலையும் நம்ம மனத்து ஆத்ம திருப்திக்காகவும் பிள்ளையாரப்பனை எப்பவும் வேண்டணும். மஞ்சளில் பிடிச்சி வச்சா கூட அவன் பிள்ளையார் தான். பிள்ளையார் படமேன்னு இல்லாட்ட கூட அதில் ஒரு என்ன ஒரு சிறப்புன்னா பிள்ளையார் படம் தான். மஞ்சளை பிடிச்சி வச்சா கூட அது பிள்ளையார் தான். அதனால் எங்கே போனாலும் மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையாரை சொல்லிட்டு எப்போவுமே ஆரம்பிக்கலாம். நம்ம ஆதிசக்தி இருக்காளே, அவ கொடுத்தது தான் முருகனுக்கு அந்த வேல். அவ கொடுக்கும்போது அது வஜ்ரவேல். அவன் கையில் வந்ததுக்கு அப்புறம் அது ஞானவேல். முருகா ஞானவேல் அம்மா, ஞானம் பெற்றவனும். அதனால் சக்தி உண்மை கொடுக்கும்போது வஜ்ரவேலாமல் அவன் கைக்கு வந்ததும் அது ஞானவேலா மாதிரி. அதுதான் நமக்கு அந்த வேல்மாறல் இருக்க. அதை படிச்சுட்டா எல்லாத்துலேயும் வெற்றி, எப்போதுமே வெற்றி தான். வேல்மாறலில் படிக்கும்போது இன்னும் சகல தீய சக்திகள் எல்லாமே விலகி எல்லா சர்வ பாக்கியமும் சர்வமும் கிடைக்கும். நம்ம வேல்மாறல் படித்தா அது 48 நாள் சொல்லணும். காலம்பரமும் சாயந்தரமும் 48 நாள் சொல்லிட்டா அதுக்கு என்னடா நேரம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. வேணும்னா அதை சொல்ல ஆரம்பித்தாலே நேரம் வந்து தனியாக கிடச்சிடும். அதனால் 48 நாள் இந்த விரதம் இருக்கிற மாதிரி இந்த 48 நாள் இந்த வேல்மாறலை சாயந்தரமும் காலமும் படிச்சுட்டா சகலவிதமான சம்பத்தும் கிடைக்கும்னு இந்த வேல்மாறலில் சொல்கிறா. வேல்மாறல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கந்தர் அனுபூதி நெஞ்சக்கணக்கல் நெகிழ்ந்துருக அதை பாடிட்டு அதை சொல்லிட்டு பிள்ளையாரப்பனை நினச்சி தான் இந்த வேல்மாறலை ஆரம்பிக்கணும்னு கந்தர் அனுபூதியில் அந்த நெஞ்சக்கணக்கல் அதை பாடிட்டு இன்னும் வேல்மாறலை ஆரம்பிக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனதுள்ளத்து உறையும் கருத்தன்மையில் நடத்துகுகன்வேல்
நடத்துகன்பே கருத்தன்மையில் நடத்துகுகன்வேல். முருகா, வேல்மாறல் ஆரம்பிக்கும் போது ஒரு 12 தடவை சொல்லிட்டு ஒரு பாராயணம் முடிஞ்சதும் ஒவ்வொரு தடவை அதை நடுவில் இடையில இந்த பாராயணம் கண்டிப்பா பண்ணணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலையில் விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை அப்படிங்கிறத இடையில அப்பப்போ அதை சொல்லிடணும். அது சொன்னா ரொம்ப மனசுக்கு திருப்தி, முருகனுக்கு சந்தோஷம். அதனால 108 முறை அதை எப்படியாவது இடையில சொல்லி 108 முறை அதை சொல்லிடணும். ஏன்னா ஒரு மண்டலம், இந்த வைத்தியத்துல கூட அப்படி சொல்லுவா பாருங்க, ஒரு மண்டலம் மருந்து சாப்பிடு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு மண்டலம் சொல்லிட்டா உடலில் உள்ள சகல ரோகமும் நிவாரணம், ரோக நிவாரணி நம்ம வேல்மாறல். அதனால அதை எப்பொழுதும் பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னடா அது பண்ணாதானான்னு நினைக்கக்கூடாது. பண்ணினா மனசுக்கு சந்தோஷம், திருப்தி. அதுக்காகத்தானே ஒழிய கட்டாயத்துக்காக இல்லை, நம்ம திருப்திக்காக, ஆத்ம திருப்திக்காக தான் இதெல்லாம் வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், முருகனை பாடு அப்படின்னு இது மூலியமா சொல்றமே ஒழிய இதுக்காகன்னு கிடையாதப்பா. மன ஆத்ம திருப்திக்கு பகவானை எங்கு சென்றாலும் நிம்மதி கிடைக்காதப்பா. அந்த பகவானை சொன்னா மட்டும்தான் சந்தோஷம், நிம்மதி. அதனால தான் சந்தோஷமா ஜாலியா எல்லாரும் வண்டி கட்டிண்டு, ஒரு திருவிழான்னா வண்டி கட்டிண்டு சாப்பாடு கட்டிண்டு எல்லாரும் கூட்டமா பாடிண்டே ஆடிண்டே வண்டியில ஜாலியா. அதுதான் பகவானுக்கிட்ட மட்டும்தான் இந்த ஜாலி, இந்த சந்தோஷம் கிடைக்குமே ஒழிய வேற எங்க போனாலும் டென்ஷனுங்கிற ஒன்று சொல்றாள், அது எனக்கு தெரியும் டென்ஷன். அது போல இந்த வேல்மாறலை படிச்சுட்டா டென்ஷனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. மன நிம்மதி, சந்தோஷம், எல்லாரோடையும் ஜாலியா இருப்போம். ஏன்னா அந்த வேல்மாறல் கொடுக்குற மனசு சந்தோஷம். அதனால எல்லாரும் இந்த வேல்மாறலை எப்போதும் சொல்லணும்னு தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் சொல்லணும். முருகா.